நெற்கட்டான் சேவல் மாமன்னர் பூலித்தேவர் படை ஆங்கிலேயரை எதிர்க்க அவருக்கு உறுதுணையாக இருந்த நமது ஊத்துமலை ஜமீன் வீரம். இந்த ஜமீன் ஊத்துமலையின் வீரம் என்பது மிகவும் புகழ்பெற்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த பூமியிலே உங்களை எல்லாம் சந்தித்து அந்த இந்த பூமியில இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்தித்து நமது அருமை சகோதரர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை சந்திக்க வந்திருப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், அம்மாவின் ஆட்சி 21 வர முடியாமல் போனதற்கு எங்களுக்குள் இருந்த அண்ணன் தம்பி சண்டையால் ஊர் 2 பட்டால் யாருக்கோ கொண்டாட்டம் என்பார்களே, அதுபோல திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டது. ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த முறை திருந்திருப்பார்கள் என்று நினைத்துதான் நீங்கள் வாக்களித்தீர்கள். ஆனால் நாங்கள் திருந்தவே மாட்டோம் என்பதை இந்த முறையும் நிரூபித்திருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் அம்மா அவர்கள் ஆட்சி இருந்த பொழுது அமைதி பூங்காவாக இருந்த இந்த தமிழ்நாடு இன்றைக்கு கொலை களங்களாக மாறிவிட்டது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, வழிப்பறி, கிட்டத்தட்ட 8000 கொலைகள் இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கு. அது மாத்திரமல்ல, பச்சிலம் குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பற்ற நிலைமை. எங்குமே பட்டி தொட்டி எல்லாம் கஞ்சா, ஹெராயின் போன்ற போதைப் பொருட்களின் விற்பனை. அதை செய்பவர்கள் யார் என்று பார்த்தால் அதில் பின்னணியில திமுகவின் தொடர்பு இருப்பதால் காவல்துறையால் ஒன்றும் அதை கட்டுப்படுத்த முடியாமல் கைப்பிசைந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லை என்று ஒரு அமைச்சர் சொல்றார். அவர் யார் அந்த அமைச்சர் என்று உங்களுக்கு தெரியும். சுகாதாரத்துறை அமைச்சர். ஆனால் அவர் துறையில் உள்ள சென்னையில் உள்ள ஸ்டான்லி மருத்துவமனையில் 3 அடிக்கு கஞ்சா செடி வளர்ந்திருக்கு. அதை கூட அவரால் தெரியாமல் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லி 10 நாள்ல ஒரு கஞ்சா வியாபாரி, ஒரு பெண் வியாபாரி பிடிபட்டார். அவர் யாருன்னா திமுக நிர்வாகி. அதுபோல 2000 கோடிக்கு மேல் ஹெராயின் பொருட்கள் சிக்கின. அதை யார் என்றால் திமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக். இதுபோல இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு போதை மருந்து வியாபார ஸ்தலமாகவும், குறிப்பாக பள்ளி செல்கின்ற, கல்லூரி செல்கின்ற மாணவர்களை குறிவைத்து போதை மருந்து வியாபாரம், அதுபோல போதை மருந்து கடத்தலுக்கு தமிழ்நாடு ஒரு கேந்திரமாகிவிட்டது. இதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு தைரியம் இல்லை. காரணம், அம்மாவின் தொண்டர்கள் நாம் பிரிந்திருக்கின்ற காரணத்தினால் தாங்களே ஆட்சியில் தொடர்ந்தோம் என்று அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஓர் அணியில் வரப்போவதில்லை, அவர்கள் இணையப் போவதில்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் நாங்கள் இன்றைக்கு எங்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தமிழ்நாட்டில் அம்மா ஆட்சி அமைந்தால்தான் தமிழ்நாட்டிற்கு நல்லது, ஏழை எளிய மக்களுக்கு நல்லது. தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வர வேண்டும். அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் கிடப்பில போட்டுவிட்டார்கள். அது தாலிக்கு தங்கம் திட்டமாக இருக்கட்டும், அம்மா அவர்கள் கொண்டு வந்த இலவச சைக்கிள் திட்டமாக இருக்கட்டும், லேப்டாப் திட்டமாக இருக்கட்டும், இன்னும் அம்மா அவர்கள் கொண்டு வந்த, குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வந்த அம்மா உணவகங்கள் போன்று பல்வேறு திட்டங்களை இவர்கள் கிடப்பில போட்டுவிட்டார்கள். இந்த ஆட்சி தொடர்ந்தால் அது தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல என்பது எல்லோருக்கும் தெரியும். எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே ஜாதி மத மோதல்களை பள்ளி கூடங்களில் கூட தூண்டிவிடுகின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. இந்த ஆட்சியில சொன்ன வாக்குறுதிகளை எவற்றையுமே நிறைவேற்றவில்லை. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்கிறேன் என்றார்கள், செய்தார்களா? அதுபோல அரசு ஊழியர்கள்
ஆசிரியர்கள் அனைவருக்கும் பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வருவோம் என்றார்கள், செய்யவில்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட இவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும், அது குறிப்பாக சென்னை ஒரு போராட்ட களமாகவே 5 ஆண்டுகளாக இருந்தது. ஆசிரியர்கள் சென்னையில் வந்து போராடுவார்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்களுக்கு கூட ஒழுங்காக மாத சம்பளம் கொடுக்காமல் அவர்கள் எல்லாம் வந்து சாலையில் வந்து போராடினார்கள். சென்னை பல்கலைக்கழகங்கிற மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எவ்வளவு புகழ் வாய்ந்தது. அங்கு பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட பணம் இல்லாத நிலைமைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலவி வருகிறது. கொஞ்சம் அமைதியா. அதுபோல இன்றைக்கு அரசு காலி பணியிடங்கள் எல்லாம் நிரப்பாமல் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மின்சார கட்டணத்தை 67% உயர்த்தியதன் மூலம் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், இன்னும் சொல்ல போனால் தொழிற்சாலை வைத்திருப்பவர்கள் கூட பாதிக்கப்பட்டு மின் கட்டண உயர்வால் பல சிறு குறு தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டன இன்றைக்கு தமிழ்நாட்டில். அதனால லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் அலைகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூலிப்படைகள் தான் அதிகமாகிவிட்டது. 5000க்கும் 10,000க்கும் கொலை செய்கின்ற கூலிப்படைகள் தமிழ்நாடு முழுவதும் உருவாகி யாருடைய உயிருக்கும் இங்கே உத்தரவாதம் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு வீட்டிலே இருக்கிற தாய்மார்கள் தங்கள் பெண் பிள்ளைகளை வெளியிலே அனுப்புவதற்கு முன்பெல்லாம் அச்சப்படுவார்கள். இப்பொழுது ஆண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கும், பள்ளி செல்கின்ற மாணவர்களும் கல்லூரி செல்கின்ற மாணவர்களும் பத்திரமாக திரும்பி வர வேண்டுமே, இந்த பாலாய் போன கஞ்சாவிற்கு அடிமையாகிக் கூடாது என்று பெண்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் இன்றைக்கு வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டு வாழ்கிற சூழ்நிலை. ஸ்டாலின் சொல்றாரு, தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது, அமைதி பூங்காவாக இருக்கிறது, இங்கே தொழில் வளம் பெருகி இருக்கிறது, வேலை வாய்ப்பு பெருகிவிட்டது என்று. எதுவுமே பெருகவில்லை. நம்ம தென்காசி மாவட்டம் அம்மா அவர்கள் ஆட்சியில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருந்த பொழுது பிரிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டப்பட்டதே இன்றைய வரை திறக்கப்படவில்லை. தென்காசியில் உங்களுக்காக கட்டப்பட்ட 119 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், கலெக்டர் ஆபீஸ் கட்டி முடிச்சிட்டாங்கல்ல, திறக்கல. ஏன்னா அது அதிமுக ஆட்சியில் வந்ததுனால திறக்கவர்களுக்கு பணமில்லை. அதுபோல நமது தென்காசி சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாக உங்களால் அன்பு சகோதரர் நமது செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் இருந்த பொழுது அவர் செய்த பணிகளை உங்களுக்கு இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். தென்காசி திருநெல்வேலி மாநில நெடுஞ்சாலை 4 வழிச்சாலையாக மாற்ற 430 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் முடிவடையும் நிலையில் உள்ளது. தென்காசியை தலைவிடமாக கொண்டு புதியதாக தென்காசி தனி மாவட்டமாக உருவாகியது. தென்காசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 3861 விவசாயிகளின் கடன் தொகையான கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக கட்டிடம் மற்றும் நீதிபதிகள் குடியிருப்பு வளாகம் 15.5 கோடியிலே கட்டி முடிக்கப்பட்டது. பாவூர் சத்திரம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி, ஆவுடையானூர் பாளையம் பொன்னுச்சாமி நாடார் அரசு மேல்நிலைப் பள்ளி, வினை தீர்த்த நாடார்பட்டி, வீராணம், குறும்பலாப்பேரி, புல்லுக்காட்டு வலசை ஆகிய அரசு மேல்நிலைப் பள்ளிகளுக்கு வகுப்பறைகள், ஆய்வகம், கணிப்பொறி அறை, குடிநீர் வசதி, கழிப்பறை மற்றும் சுற்றுச்சுவர் ஆகியவை 6.8 கோடியிலே செய்து கொடுக்கப்பட்டது. சுரண்டை அரசு காமராஜ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு சுமார் 18 கோடி செலவில் வகுப்பறை கட்டிடங்கள், ஆய்வகங்கள், நூலகங்கள், உள்ளரங்கம், சுற்றுச்சுவர் மற்றும் தளவாடங்கள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதுபோல எண்ணற்ற திட்டங்கள் நமது தென்காசி சட்டமன்ற தொகுதிக்கு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்த செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் செய்திருக்கிறார். மீண்டும் உங்கள் பகுதியின் நீண்ட நாள் கோரிக்கையாகிய ஆலங்குளம் ஒன்றியத்தை 2ஆக பிரித்து நமது ஊத்துமலையை தலைமையகமாக கொண்டு இங்கே ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அமைப்பதற்கு அவர் வெற்றி பெற்றவுடன் முதல் கட்டமாக அந்த பணியை செய்வார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அதுபோல இரட்டைக்குளம் டு ஊத்துமலை வரை கால்வாய் அமைக்கப்படும்.
அதற்கு கடந்த அதிமுக ஆட்சியில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஆட்சி தேர்தல் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் அந்த நிதியே கேன்சல் செய்துட்டாங்க. அதை மீண்டும் அந்த இரட்டைக்குளம் ஊத்துமலை கால்வாய் உறுதியாக அமைத்து தரப்படும். இந்த முறை தமிழ்நாட்டில் நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, ஐஜேகே, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், அகில இந்திய பார்வர்ட் பிளாக், சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மருது சேனை, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு யாதவ மகாசபை ஆகிய மாபெரும் கூட்டணியாக இன்றைக்கு நமது தேசிய ஜனநாயக கூட்டணி விளங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை, நிதி உதவிகளை நாம் எளிதில் பெற்றுத்தர பிரதமர் மோடி அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு மத்தியிலே ஆளுகின்ற அரசாங்கம் நமது கூட்டணியின் தலைமையாக இன்றைக்கு நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்குள் பிரச்சனை வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதிமுக தனியாக இருந்ததை இன்றைக்கு மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் தான் பெரும் முயற்சி எடுத்து நாம் ஒற்றுமையோடு இருந்தால்தான் மீண்டும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர முடியும், இந்த குடும்ப ஆட்சியை, மக்கள் விரோத திமுக ஆட்சியை ஒழிக்க முடியும் என்கிற நல்ல எண்ணத்தோடு நம்மை இணைத்து வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் சொல்கிறேன், இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் முக்கியம். சில பேர் பல புதிய கட்சிகள் வந்திருக்கலாம், புதிய வேட்பாளர்கள் நிற்கலாம், ஆனால் திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி என்பது நமது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியால் தான் முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். மற்றவர்களுக்கு வாக்குகளை வீணடிக்காமல், சிந்தாமல் சிதறாமல் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து இந்த முறை தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நினைத்து, நமது வீட்டு பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து, இங்கே வாழ்கிற பெண்களின் பாதுகாப்பை நினைத்து, தமிழ்நாட்டிலே கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி, எல்லோருக்கும் பொதுவான ஆட்சி, ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி வர வேண்டும் என்றால் நீங்கள் தவறாது நமது தென்காசி தொகுதியில் இரட்டை இலை சின்னத்திலே திமுகவை வீழ்த்த வாக்களிக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள். அதனால்தான் நான் இன்றைக்கு உங்களை சந்தித்து இங்கே வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். காரணம், சகோதரர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் எனக்கு நல்ல நண்பர். இடையிலே நாங்கள் பிரிந்திருந்தாலும் இன்றைக்கு அவருக்காக நான் வந்துவிட்டு தான் நான் கோயம்புத்தூர் மடத்துக்குளமே செல்கிறேன். பிரதமர் அவர்கள் கூட்டத்திற்கு கூட நான் இன்றைக்கு செல்லவில்லை. காரணம், இங்கே சங்கரன் கோயில், நமது தென்காசி, கடையநல்லூர் மற்றும் வாசுதேவர் நல்லூர் தொகுதியில் மக்களை சந்தித்து இரட்டை இலைக்கும் தாமரைக்கும் வாக்கு கேட்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இன்றைக்கு வந்திருக்கிறேன். இங்கிருந்து நேராக நமது திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்திலே, அங்கே குக்கர் சின்னத்திலே நமது முன்னாள் அமைச்சர் சண்முகவேல் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருக்காக நாளை வாக்கு கேட்க செல்கிறேன். உங்களை இன்றைக்கு சந்தித்ததிலே மகிழ்ச்சி. நமது இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் மாபெரும் வெற்றி பெற்றார் என்கிற செய்தியை எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும். தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு தென்காசியில செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் வெற்றி பெற வேண்டும். அவரை இரட்டை இலையிலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று மீண்டும் உங்களை பணிவன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியில நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற நமது தேர்தல் பிரிவு செயலாளர் மண்டல பொறுப்பாளர் வி.பி. குமரேசன் அவர்கள், தென்காசி மாவட்ட செயலாளர் அருணகிரி அவர்கள், ஆலங்குளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் முருகையா பாண்டியன் அவர்கள், கழக இளைஞரணி இணைச் செயலாளர் முருகையா பாண்டியன் அவர்கள், திரு வீராணம் வெள்ளத்துறை அவர்கள், குஞ்சான்பட்டி வேல்முருகன் அவர்கள், வீராணம் சிங்கம் கிருஷ்ணா அவர்கள், சுப்பையா பாண்டியன் அவர்கள், சண்முக பாண்டியன் அவர்கள் மற்றும் ஊத்துமலையில் உள்ள 9 கிளை செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள்,
மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அனைத்து பிரிவுகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், பாரதிய அதிமுக தென்காசி வெற்றி வேட்பாளர், ஊத்துமலை ஒன்றிய அதிமுக ஆலங்குளம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஊத்துமலை இளைய ஜமீன்தார் NHM பாண்டியன் அவர்கள், கிளை செயலாளர் செல்லத்துறை அவர்கள், தாய்க்குளம் கருப்பசாமி பாண்டியன் அவர்கள், மேலக்கணங்கள் செந்தில்குமார் அவர்கள் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள், தோழமை கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள் அனைவருக்கும் இரட்டை இலை சின்னத்தை வெற்றி பெற நீங்கள் அனைவரும் இன்னும் 4-5 நாட்கள் விழிப்போடு இருந்து பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.